இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போக தானே போற. அப்படி இருக்கும்போது இப்ப போயிட்டு அவங்க மேல அவ்வளோ அக்கறையா நடந்துக்கிட்டேன்னா உன் மேல பாசம் அதிகமாயிடும். அப்புறம் எப்படி உன்னை வீட்டை விட்டு போக சம்மதிப்பாங்க? அதனால இதெல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நியாயமா நீ பண்ண வேண்டியது இந்த நாள்ல நீ அவங்களுக்கு விஷ் கூட பண்ணாம இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு உன் மேல வெறுப்பு வரும். முடிஞ்சா எனக்காக அதை பண்ணு. அதை விட்டுட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும்னு நினைக்காத. சித்தி முக்கியமான கெஸ்ட்னு சொல்றீங்க. வெண்ணிலாவும் கூட இருந்து பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம், வான்மதியே பார்த்துக்கிட்டோம். வருண், நீயும் கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். எங்கேயும் போயிடாத. சரிமா. என்ன அத்தை பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு? வரவங்களை என்ன கவனிக்க சொல்றாங்க? வருண் கண்டிப்பா வீட்டுல இருக்க சொல்றாங்க. ஒண்ணும் புரியலையே. வான்மதி, அண்ணாமலை சொல்ற மாதிரி முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. எதையும் சொதப்பிடாதன. அவ பார்த்து பாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற? இல்லையேக்கா, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். என்ன என்கிட்டயே சமாளிக்கிறியா? நான் உன் அக்காடி. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்னடானா சின்னத்து பர்த்டேவை மறந்த மாதிரி இருக்க. அவங்க என்னடானா எப்பவும் வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்றவங்க இன்னைக்கு என்கிட்ட பொறுப்பு கொடுக்கறாங்க. என்னடி நடக்குதுங்க? நீ தானே இந்த வீட்டோட மூத்த மருமக, அதான் உன்கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்காங்க. மத்தபடி ஒன்னும் இல்லக்கா. வெண்ணிலா, என்கிட்ட போய் சொல்லாத. ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ அத்தை பிறந்தனால மறக்கிற ஆளும் இல்ல, இப்படி பட்டும் படாம இருக்கிற ஆளும் இல்ல. உண்மைய சொல்லு, என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, நீ அதை விடு. இன்னைக்கு அத்தை ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கல்ல, வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க. என்ன நம்ம ஒண்ணு கேட்டா அவ ஒண்ணு சொல்றா? சரியில்லையே, ஏதோ மறைக்கிறா. தம்பி, அத்தை வரும்போது ஃப்ளவர்ஸ் கொட்டுற மாதிரி ரெடி பண்ணிடுங்க. ஓகே மேடம். என்ன வெண்ணிலா, மாமியார் பர்த்டேக்கு அமக்கல படுத்துற போல? இதெல்லாம் ஏன் ஐடியா இல்ல அத்தை, அக்கா தான் ரெடி பண்ண சொன்னா. நீங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குமா. நீங்க எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கணுமா. சரி பாரு. என்னக்கா இது சின்ன குழந்தை மாதிரி? நீ எதுவும் பேசக்கூடாது. இது எல்லாமே உன் மருமக ஏற்பாடு. யாரு? வெண்ணிலாவா? இல்ல அண்ணாமலை, இதெல்லாம் வான்மதி ஏற்பாடு. உனக்காகவே அவ இதெல்லாம் பண்ணிருக்கா. ஏமா இதெல்லாம்? அத்தை, நீங்க இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக உங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல. அதான் உங்களை சந்தோஷமா பார்க்க என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ். தேங்க்ஸ்மா. பாத்தியா நம்மள, இத்தனை வருஷமா நாங்க கூட இந்த மாதிரிலாம் யோசிக்கல. ஆனா வான்மதி யோசிச்சிருக்கா. உன் மேல அவ்வளவு பாசம் அவளுக்கு. சூப்பர் வான்மதி, கலக்கிட்டீங்க. சித்தி இவ்வளோ சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் உங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். என்னங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, இது என் கடமை. பரவாயில்லையே, வெண்ணிலா ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இப்படிதான் எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. நமக்கு தான் இது தோணல.
எப்படியோ முதல்ல அவளால நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. இப்படியே அவ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதான். கரெக்டா இப்பதான் ஃப்ரெண்டு பார்க்க போகணுமா, அதனால தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றது. அப்புறம் இப்படிதான் அலட்சியமா இருப்பாங்க. வெண்ணிலா ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியல. அண்ணாமலை பிறந்த நாளுக்கு நம்ம எல்லாரையும் விட அவ தான் அதிகமா சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன். ஆனா அவ இந்த ஃபங்க்ஷன்ல கூட கலந்துக்காம ஏன் போனா? வேணும்னே பண்றாளா? ஏய் இருக்காதுமா, போயிட்டு உடனே வரலாம்னு நினச்சிருப்பாங்க. ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்கும். மச்சான், நம்ம என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்கோம்? இவ்வளோ பேர் அத்தை மேலே அன்பு இருக்கிறதுனால தான் வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த வீட்டு மருமகளுக்கு அத்தை மேலே அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஃபங்க்ஷன் முடிஞ்சு போய்க்கலான்னு. ஆனா அவ தான் கேட்கல. இல்ல, வெண்ணிலாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கோவிலுக்கு போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பா. இன்னைக்கு அவ விலகி நிக்கிறானா, இதுல வேற என்னமோ இருக்கு. இவ எதுக்கு இங்க வந்தா? அண்ணாமலைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? அதனாலதான் என்ன கூட இருந்து பாத்துக்க சொன்னாங்களா? என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே. இவ்வளோ நடந்தும் அத்தை இவ்வளோ கெத்தா கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏதோ சம்பவம் இருக்கு. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. தேங்க்யூ. நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சாரா. உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். என்ன வருண், உன் ஃப்ரெண்ட என் பர்த்டேக்கு கூப்பிடாம விட்டுட்ட? அதான் நான் கூப்பிட்டேன். அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு எதுக்காக இங்க கூப்பிட்ட? நம்ம பிள்ளைங்கள கல்யாணமான 3வது நாளே ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தவ இவ எதுக்கு இங்க வந்தா? அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சாரா மேல எந்த தப்பும் இல்ல. நீ என்ன சொல்ற அண்ணாமலை? ஆமாக்கா, நான் தான் அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். ஏதோ தான் ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கா. அது நடக்காம போனதுல கொஞ்சம் உடைஞ்சு போய் கோவத்துல என்னென்னமோ பண்ணிட்டா. அதுக்காக அவளை ஒதுக்கி வச்சிட முடியுமா? அவளும் பொண்ணுதானே. அவ இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.